வெல்கம் டு our சேனல் ED Corner. இன்னைக்கு நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசினஸ் என்விரான்மெண்ட் ஓவரால் ரிவிஷன் பார்க்க போறோம். யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் அப்ரோச் ஆயிட்டு இருக்கு. நீங்க எல்லாரும் எக்ஸாம்க்காக ப்ரிப்பேர் ஆயிட்டு இருப்பீங்க. பிசினஸ் என்விரான்மெண்ட்ல சில கொஸ்டின்ஸ் படிச்சா போதும், ஒரு இந்த பேசிக் தெரிஞ்சா போதும், என்னால எக்ஸாம்ல நல்ல மார்க்கே எடுக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம். ஓகே, ஸோ ஒரு பிசினஸ் ஃபார்ம் ஒரு மார்க்கெட்ல ஆப்ரேட் ஆகும்போது நிறைய ஃபேக்டர்ஸ் கன்சிடர் பண்ணணும். அந்த ஃபேக்டர்லாம் கன்சிடர் பண்ணாம என்னோட பர்ஃபார்மன்ஸ் நான் பண்ணிட்டு இருந்தேன்னா என்னால சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியாது. என்னென்ன ஃபேக்டர் ஒரு பிசினஸ் ஃபார்ம் கன்சிடர் பண்ணணும்னு பார்க்கலாம். ஐ ஹேவ் டு கன்சிடர் த பொலிட்டிக்கல் ஃபேக்டர். பொலிட்டிக்கல் ஃபேக்டர்னா என்ன? கவர்மெண்ட் என்ன மாதிரி பாலிசிஸ் போடுறாங்க, இஸ் இட் ஃபேவரபிள் ஃபார் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த பிசினஸ் ஆர் நாட், அதை நான் கீனா மானிட்டர் பண்ணணும். அண்ட் apart from that I have to monitor the social environment. social environmentனா என்ன? நான் எப்படி என்னோட கம்பெனில இருக்க எம்ப்ளாயிஸோட இன்ட்ராக்ட் பண்ண போறேன், ஆர் என்னோட எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட், என்னோட சூழ்நிலைக்கு பொறுத்த மாதிரி நான் எந்த மாதிரி மக்களோட சேர்ந்து வாழ போறேன் அப்படின்றத பத்தி படிக்கிறது தான் சோஷியல் என்விரான்மெண்ட். அதையும் ஒழுங்கா அனலைஸ் பண்ணாதான் ஒரு பிசினஸால அவங்களோட ப்ராடக்ட்டை கரெக்டா கஸ்டமர்ஸ் கிட்ட எடுத்துட்டு போயிட்டு சேர்க்க முடியும். அபார்ட் ஃப்ரம் தட் நீங்க லீகல் அண்ட் எக்கனாமிக் என்விரான்மெண்ட்டையும் கன்சிடர் பண்ணும். லீகல் என்விரான்மெண்ட்னா என்ன? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபார்முலேட்டட் பை த கவர்மெண்ட் வில் பி இம்ப்ளிமெண்டட் ஆன் த பிஸ்னஸ். அதுல எந்த இதெல்லாம் நம்ம கம்பெனிக்கு வருது, நம்ம பிசினஸ்க்கு வருது, அதுல நான் எதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்து ஒழுங்கா பர்ஃபார்ம் பண்ணா மட்டுமே ஒரு பிசினஸால சர்வை பண்ண முடியும். நம்ம இருக்கும்போது நான் இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டேன், இதை என்னால அபாய்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்ம மேல ஆக்ஷன் எடுத்துடுவாங்க. அண்ட் நீங்க எக்கனாமிக் என்விரான்மெண்ட்டை கன்சிடர் பண்ணும். எக்கனாமிக் என்விரான்மெண்ட்னா என்ன? ஒரு ப்ராடக்ட்டை நீங்க ப்ரொடியூஸ் பண்றீங்க, எந்த கஸ்டமர் அதை வாங்க போறாங்க, இல்ல அவங்க கிட்ட எவ்வளோ மணி இருக்கு, டிஸ்போசபிள் இன்கம் அவைலபிள் அட் த கஸ்டமர் எண்ட், ஆர் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃபர்ட் பை த நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஆர் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூஷன், அதெல்லாம் நீங்க கன்சிடர் பண்ணிட்டு அப்புறமா தான் ஒரு ப்ராடக்ட்டை நீங்க லான்ச் பண்ண முடியும். ப்ராடக்ட்டோ சர்வீஸோ, இந்த ஃபேக்டர் நீங்க கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். அண்ட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கல்ச்சுரல் என்விரான்மெண்ட்டை கண்டிப்பா கன்சிடர் பண்ணணும். நான் எந்த ஊர்ல இருக்கேனோ அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி ஆஸ் பர் தட் கல்ச்சர் ஐ ஹாவ் டு ப்ரொடியூஸ் அண்ட் செல் மை ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐம் தேர் இன் ஊட்டி, ஐ கேன் செல் ஸ்வெட்டர். ஆனால் நான் சென்னையில் இருந்துட்டு ஸ்வெட்டர் விற்பேன் அப்படின்னா ஆல் டைம் அது ஃபேவரபிளாக இருக்காது. ஆர் இஃப் இட் இஸ் பீங் அ தீபாவளி டைம், it is a favorable condition for where you can sell all kind of sweets, colorful dresses and cracker. And Christians will have a different set of culture. அதுக்கேற்ற மாதிரி என்னோட ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணி ஆர் மார்க்கெட் ட்ரெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்னோட ப்ராடக்ட்டை நான் விற்றா மட்டுமே தான் என்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். ஸோ பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்னா என்ன? பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் இஸ் சம் டோட்டல் ஆஃப் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்னு சொல்றாங்க. இன்டர்னல் ஃபேக்டர்னா கம்பெனிக்குள்ள இருக்கிற எல்லா ஃபேக்டர். எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்னா விச் ஆர் அவுட் சைட் த கண்ட்ரோல் ஆஃப் த கம்பெனி. எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் நம்மளால ஒரு அளவு தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, பட் இன்டர்னல் ஃபேக்டரை ப்ராப்பரா மானிட்டர் பண்ணோம்னா நம்மளோட பிசினஸ் ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நேச்சர் ஆஃப் பிசினஸ் என்விரான்மெண்ட். பிசினஸ் என்விரான்மெண்ட் எப்படிலாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் காம்ப்ளெக்ஸ் இன் நேச்சர். காம்ப்ளெக்ஸ்னா என்ன? பிசினஸ் என்விரான்மெண்ட் ஒரே ஒரு எலிமெண்டால உருவாகல, நிறைய எலிமெண்ட் இருக்குன்னு ஃபர்ஸ்டே பார்த்தோம். இட் இஸ் மேட் அப் ஆஃப் பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட், லீகல் என்விரான்மெண்ட், சோஷியல் என்விரான்மெண்ட், கல்ச்சுரல் என்விரான்மெண்ட். ஸோ நிறைய இருக்கு, அது எல்லாமே நீங்க புரிஞ்சு நடந்துக்கணும். டைனமிக் அப்படின்னா என்னன்னா, இட் கீப்ஸ் ஆன் சேஞ்சிங். அதுக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்டாண்ட் இல்லை, இப்படிதான் என்னோட பிசினஸ் என்விரான்மெண்ட் இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லவே முடியாது. அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அண்ட் அதை நீங்க ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் கரெக்டான பிசினஸ் பண்ண முடியும். இன்டர்டிபெண்டன்ஸ். இன்டர்டிபெண்டன்ஸ்னா ஒரு ஃபேக்டருக்கும் இன்னொரு ஃபேக்டருக்கும் நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்கும். இட் இஸ் நாட் ஜஸ்ட் சிம்பிளி மேட் அப் ஆஃப் ஒன்லி ஒன் ஃபேக்டர். பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட் இஸ் ரிலேட்டட் டு யுவர் லீகல் என்விரான்மெண்ட். உங்க பொலிட்டிக்கல் பார்ட்டி என்ன சொல்றாங்க ஆர் என்ன விரும்புறாங்க, அதை தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனா பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணிட்டு எக்கானமில இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஸோ தட் வில் அஃபெக்ட் த எக்கனாமிக் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் யுவர் கம்பெனி, ஆர் தட் வில் அஃபெக்ட் யுவர் எக்கனாமிக் என்விரான்மெண்ட். அன்சர்டன்னா என்ன? இதுதான் நடக்க போகுது அப்படின்னு என்னால சொல்ல முடியாது, அதுக்கு பேர் தான் அன்சர்டனிட்டி. இன்டர்னல் கன்ஸ்ட்ரெயின்ட். ஐ டோல்ட் யூ, business environment includes internal and external factor. Internal and within the organization. Within the organization யார் இருப்பாங்க? எம்ப்ளாயீஸ். All the employees should stay happy within the organization. அப்பதான் அவங்க நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க நம்மளோட கம்பெனியோட டெவலப்மெண்ட்காக. எக்ஸ்டர்னல் கன்ஸ்ட்ரெயின்ட். எக்ஸ்டர்னல் கன்ஸ்ட்ரெயின்ட்னா வெளியே, பிசினஸ்க்கு வெளியே நிறைய கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கு. அதாவது லீகல் என்விரான்மெண்ட் இருக்கு, காம்படிட்டர்ஸ் இருக்காங்க, கிரெடிட்டர்ஸ் இருக்காங்க, லெண்டர்ஸ் இருக்காங்க, கஸ்டமர்ஸ் இருக்காங்க. இந்த ஃபேக்டர்லாம் எப்படி என்னோட பிசினஸ் அஃபெக்ட் பண்ண போகுதுன்னு ஐ ஷுட் கிளவர்லி எவாலுவேட். ஏன் இந்த பிசினஸ் என்விரான்மெண்ட்டை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதுதான் சோர்ஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒன்ஸ் ஐ ஸ்டார்ட் அண்டர்ஸ்டாண்டிங் த பிசினஸ் என்விரான்மெண்ட், என்னோட கம்பெனில என்னெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு ஆர் எக்ஸ்டர்னலா என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு என்னால் அப்போ மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். டேப்பிங் ஆஃப் ரிசோர்சஸ்.
ரிசோர்ஸ் அப்படின்றது என்னோட கம்பெனிக்கு தேவையான மூலதனம் வெளியே எங்கெல்லாம் இருக்கு அப்படின்றத நான் எப்போ புரிஞ்சுக்க முடியும்? ஒன்ஸ் ஐ ஸ்டார்ட் டு அனலைஸ் வாட் இஸ் தேர் இன் த என்விரான்மெண்ட் எக்ஸ்டர்னல் ஆர் இன்டர்னலி, அப்போதான் ஐ கேன் டேக் பெஸ்ட் யூஸ் ஆஃப் த ரிசோர்சஸ். அடாப்டிங் டு சேஞ்சஸ். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? ஸ்கோப்ல பிசினஸ் என்விரான்மெண்ட் வில் கான்ஸ்டன்ட்லி சேஞ்ச். அப்போ அதுக்கு நான் அடாப்ட் ஆகணும். எப்போ நான் அடாப்டிங்னா ஐ ஷுட் கெட் கோ த்ரூ த ஃப்ளோ. அது எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியே நான் போகணும். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் பிசினஸ் என்விரான்மெண்ட்டை புரிஞ்சுக்கணும். அசிஸ்டன்ஸ் இன் பிளானிங். பிளானிங் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். வித்தவுட் பிளானிங் எந்த விஷயமே நீங்க பண்ண முடியாது. ஓகே, ஸோ இதுக்கு எப்போ பிளானிங் எஃபெக்டிவா இருக்கும்? ஐ கேன் ஃபார்முலேட் அ கரெக்ட் பட்ஜெட், ஐ கேன் ஃபார்முலேட் அ கரெக்ட் கேஷ் ஃப்ளோ. எப்போ இதெல்லாம் நடக்கும் அப்படின்னா, என்னோட பிசினஸ் என்விரான்மெண்ட்டை நான் புரிஞ்சுக்கிட்டா மட்டுமே இதெல்லாம் நடக்கும். என்னோட பிளானிங் கரெக்டா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா என்னோட பர்ஃபார்மன்ஸும் இம்ப்ரூவ்டா தான் இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் ரீசன் வை யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் பிசினஸ் என்விரான்மெண்ட். ஓகே, நிறைய ஃபேக்டர் பிசினஸ் என்விரான்மெண்ட்டை அஃபெக்ட் பண்ணும். என்னென்ன ஃபேக்டர்னு பார்க்கலாம். பொலிட்டிக்கல் ஃபேக்டர். ஐ டோல்ட் யூ, பொலிட்டிக்ஸ், அதாவது நம்ம சமுதாயத்தில் இருக்க பொலிட்டிக்கல் பீப்புள் ஒரு பிசினஸ் எப்படி பார்க்குறாங்க அப்படின்றத பொறுத்து கூட நம்மளோட நம்மளோட பிசினஸோட growth இருக்கு. சோஷியல் என்விரான்மெண்ட் ஃபேக்டர், அதாவது நான் எப்படி என்னோட கம்பெனி எம்ப்ளாயிஸோட இன்ட்ராக்ட் பண்ண போறேன், ஆர் எக்ஸ்டர்னல் பீப்புளோட இன்ட்ராக்ட் பண்ண போறேன் அப்படின்றத பார்த்து என்னோட சக்சஸ் ஆஃப் த பிசினஸ் ரொம்பவே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். த லாஸ்னா என்ன? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபார்முலேட்டட் பை த கவர்மெண்ட் தட் ஹேஸ் டு பி கிளியர்லி அட்ஹர்ட். அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நான் ஃபாலோ பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க என்ன சொல்றாங்க? வேஸ்ட் ஆஃப்டர் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் இட் ஷுட் பி டிஸ்போஸ்ட் இந்த எக்கானமி அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை நான் ஃபாலோ பண்ணும். பண்ணலன்னா என் மேல ஆக்ஷன் எடுத்துருவாங்க. லாஸ்ட், குளோபல் என்விரான்மெண்ட். குளோபல் என்விரான்மெண்ட் இஸ் லைக் வேர்ல்டு வைட் மார்க்கெட். ஒரு பிசினஸ் இன்டர்னலா ஒரு 4 காம்படிட்டரோட மட்டுமே ஃபைட் பண்றது இல்ல, தி ஈவன் ஃபைட் குளோபலி. குளோபல் என்விரான்மெண்ட் இஸ் லைக் நீங்க காம்படிஷன் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் கண்ட்ரிஸ் ஆல்சோ யூ ஆர் கெட்டிங். இந்தியன் ப்ராடக்ட்ஸ் தே வில் பி காம்பீட்டிங் வித், அதாவது அவங்களுக்கு போட்டியா வெளிநாட்டு பொருட்களும் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி உன்னோட பிசினஸ் பாலிசிஸை நீங்க ஃபார்முலேட் பண்ணிக்கணும். ஓகே, அபார்ட் ஃப்ரம் தட் டெக்னிக்கல் என்விரான்மெண்ட்டும் சொல்றாங்க. டெக்னிக்கல் என்விரான்மெண்ட்னா என்ன? எப்பவுமே ஒரு கம்பெனி அப்டேட்டட் டெக்னாலஜியோட ஒர்க் பண்ணணும், இல்லைன்னா அவங்களை அவுடேட் ஆகி மார்க்கெட் விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க. அது எப்போ முடியும்? ஐ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த பிசினஸ் என்விரான்மெண்ட். நான் பண்ணா மட்டும்தான் என்னால் கரெக்டான டெக்னாலஜிக்கல் என்விரான்மெண்ட்டை யூஸ் பண்ணி, அதாவது டெக்னாலஜிக்கல் என்ஹான்ஸ்மெண்ட்டை யூஸ் பண்ணி சர்வைவ் பண்ண முடியும் மார்க்கெட்ல. எக்கனாமிக் என்விரான்மெண்ட். எக்கனாமிக் என்விரான்மெண்ட்னா என்னன்னா, த டிஸ்போசபிள் இன்கம் அவைலபிள் வித் எவ்ரி இண்டிவிஜுவல் சிட்டிசன் ஹேஸ் டு பி கன்சிடர். டிஸ்போசபிள் இன்கம்னா ஒரு தனிநபர் எவ்வளோ பணம் ஸ்பெண்ட் பண்ண ரெடியா இருக்காரு, அது என்னென்ன ஃபேக்டரால அஃபெக்ட் ஆகுதுன்னா, the government policy, amount of money available with him, the rate of interest that is offered by financial institution, or inflation. இந்த ஃபேக்டரால எக்கனாமிக் என்விரான்மெண்ட் வைடா அஃபெக்ட் ஆகுது. ஸோ ஒரு பிஸ்னஸ் நான் பண்ண போறேன் அப்படின்னா ஐ ஹாவ் டு கன்சிடர் இன்ஃப்ளேஷன் and other economic condition. Internal factor can influence the operation of business both positively and negatively. Internal factor na yaar sonna? Employee, if they are satisfied, they will work for the betterment of the company. If they are not satisfied, obviously கம்பெனியோட டெவலப்மெண்ட் ரொம்ப ஹிண்ட்ரன்ஸா இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் we should formulate policies whereby my employees are getting satisfied. Then you have per capita GDP. GDP na என்ன? Gross domestic product. ஒரு எக்கானமில ஒரு பிசினஸ் நிறைய ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணலாம், பட் ஆல் தட் வில் பி வேல்யூபிள் ஆர் அ வேலிட் அவுட்புட் ஒன்லி வென் தேர் ஆர் பீப்புள் டு பை த ப்ராடக்ட். நீங்க என்னதான் ப்ரொடியூஸ் பண்ணாலும் அதை வாங்க ஒருத்தர் இல்லைன்னா நம்மளோட பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா இருக்காது. ஸோ இந்த 8 ஃபேக்டரையும் நான் கன்சிடர் பண்ணிட்டு ஒரு பிசினஸ் ப்ரொபோசல் எடுத்துட்டு போயிட்டு ஃபார்முலேட் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னா கண்டிப்பா என்னோட பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கொஸ்டினை பல விதமா கேட்பாங்க, நமக்கு அதுக்கு ஆன்சர் தெரியும், ஆனா நம்ம எழுதாம இருப்போம். ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்க சில கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஃபேக்டரை நீங்க கன்சிடர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரிஞ்சிச்சு, கொஸ்டினை ப்ராப்பரா புரிஞ்சுட்டீங்கன்னா போதும், நீங்க எல்லா கொஸ்டினுமே ஆன்சர் பண்ணிடலாம். என்ன கொஸ்டின் கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணணும், ரிலவெண்டா எழுதணும். ஒரு கொஸ்டினா படிச்சு எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். எக்ஸ்பிளைன் த வேரியஸ் காம்படிட்டிவ் ஃபோர்ஸஸ் அஃபெக்டிங் த பிசினஸ் அண்ட் இட்ஸ் என்விரான்மெண்ட். What are the competitive forces affect the performance of business? ஒரு 5 ஃபேக்டர் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க போதும். பொலிட்டிக்கல், லீகல், எக்கனாமிக்கல், சோஷியல், அதில் ஏதாவது ஒரு ஃபேக்டர் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணா போதும். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட் இன் இந்தியா இஸ் நாட் கண்டியூசிவ் ஃபார் பிஸ்னஸ் growth. Evaluate. So they are asking the impact of political environment in business.
features of political environment, positive and negative impact எழுதுனா போதும் இந்த questionக்கு. Final question, what are the evil effects of business cycle? What measures should be adopted by business firm to reduce these evil effects? Business cycle, that is the introduction, growth, maturity and saturation, finally decline. So saturation and decline, that is the evil effect, and what will you do over that அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ வந்து you can go with technological advancement or you can go with some marketing mix. அந்த மாதிரி factors போட்டு explain பண்ணீங்கன்னா இந்த question முடிஞ்சுது. Next question, the political environment in Tamil Nadu is favorable for industrial development. Positive impact of political environment in business, அதுதான் இதுக்கு answer. How do Indian family system help Indian business? Answer for this is, how do joint family affect the performance of business? அதுதான் இது, joint family system பத்தி எழுதணும். Impact of population growth on business, இதுக்கு answer impact of urbanization on business எழுதுனீங்கன்னா போதும். How various constitutional provision affect the performance of business? So positive and negative effect of legal environment இந்த questionக்காக நீங்க எழுதணும். ஸோ ஹை ஆர்டர் திங்கிங் கொஸ்டின்ஸ் எப்படி ஆன்சர் பண்ணும், டிஃப்ரெண்டாக கொஸ்டின் கேட்டால் என்ன மாதிரி ப்ராஸ்பெக்டிவ் வேஸில் ஆன்சர் பண்ணணும்னு பார்த்தோம். Important question, after analyzing various question paper, I have taken few question. You can just have a look into that. So இந்த கொஸ்டின்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இதெல்லாம் 2 marksல வர வாய்ப்பு நிறையா இருக்கு. You just have a note of the questions. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் கவர் பண்ணுங்க, அப்புறமா நீங்க மற்ற கான்செப்ட்ஸ் படிக்கலாம். இது படிச்சாலே 75க்கு 50-55 plus நீங்க கண்டிப்பா எடுக்கலாம். So this is with respect to 2 mark question. 5 mark question. 5-year பிளான்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. இம்பாக்ட் ஆஃப் கேஸ்ட் சிஸ்டம் படிச்சுக்கோங்க. Banking sector, how it is contributing for the development of a business, stock exchange, function of commercial bank, RBI, இதெல்லாம் நீங்க நிறைய தடவை ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. இன்னும் தடவை படிச்சுக்கிட்டீங்கன்னா எக்ஸாம்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்மால் அண்ட் மைக்ரோ இண்டஸ்ட்ரி பத்தி இன்னும் கொஞ்சம் நல்லா டீட்டெயிலா படிச்சு வச்சுக்கோங்க. உங்க 10 mark question. So thank you all for watching the video. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்துட்டு வேற ஒரு கான்செப்ட் பார்க்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து இதுலேயே எனக்கு வேற ஏதாவது இன்னும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, வேற ஏதாவது சப்ஜெக்ட்ல எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் ட்ராப் இட் இன் த கமெண்ட் பாக்ஸ். அதுக்கேற்ற மாதிரி வீடியோ பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். Bless you all for good fortune.